எல்லாம் அல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேத நாயகி வேதகிரி அம்மை உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே 84வது சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே இன்றைய தினம் கூட்டியிருக்கிறது. இந்த சோமவார வழிபாட்டிலே தொடர்ந்து சீர்காழியிலே விஞ்ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 69 பதியங்களை தொடர் விண்ணப்பமாக இந்த சோமவார வழிபாட்டிலே நாம் சிந்தித்து வருகின்றோம். முதலாவதாக பிரம்மபுரம் பிரம்மா வழிபட்டது, வேணுபுரம் இறைவன் மூங்கிலே வெளிப்பட்ட வேணுபுரம் என்ற தலைப்பு, தேவர்களுக்கு புகலிடமாக விளங்கிய திருப்புகழி, வியாழ பகவானுக்கு அருள் செய்த வெண்குரு, இறைவன் அம்மையப்பராக ஊழி காலத்திலே தோணி மீது மிதந்து வந்ததினாலே அதற்கு தோணிபுரம், திருமால் பன்றி அவதாரம் எடுத்து இந்த பூமியை மீட்டுக் கொடுத்ததினாலே பூந்தராய், மற்றும் ராகு சிரமானது சீர்காழியிலே வழிபட்டதினாலே சிரபுரம், புறவம் இந்த சிபி சக்கரவர்த்தி புறாவடிவிலே அக்னி தேவன் அவரை சோதித்து சிபி சக்கரவர்த்தி வழிபட்டதினாலே இதற்கு புறவம் என்று பெயர். இந்த யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வகையான புள்ளினாலே அவர்கள் மடிந்தார்கள். அந்த குலம் இந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக கண்ணபெருமான் வழிபட்ட அந்த சம்பை நகர் என்ற தலைப்பிலே அருளி செய்யப்பட்ட பதியங்கள். காளி இறைவனோடு வாக்குவாதம் செய்து அந்த பழியை நீங்குவதற்காக காளி ஸ்ரீகாளி என்று பெயர் வைத்து விண்ணப்பம் செய்யப்பட்ட பதியங்கள். பராச முனிவர் அந்த மச்சகத்தி என்ற பெண்ணோடு புணர்ந்ததினாலே ஏற்பட்ட அந்த தோஷத்தை நீக்குவதற்காக கொச்சை வயம் என்று பெயரிட்டு வழங்கிய பதியங்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மலங்களை எல்லாம் நீங்கும் பொருட்டு 12வது பெயராக திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே அருளி செய்யப்பட்ட பதியங்களை இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம்.